வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையெல்லாம் அன்புடனே. வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையெல்லாம் அன்புடனே. ஒரு இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். ஒரு இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையெல்லாம் அன்புடனே. வானத்து பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண் விழித்தே நம்மை காக்கின்றார். வானத்து பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண் விழித்தே நம்மை காக்கின்றார். நமக்கு நீ கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. நமக்கு நீ கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. இனிதே வருவோம், இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இனிதே வருவோம், இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையில்லம் அன்புடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அதிகாலை பனி போல் அழகான வாழ்க்கையின் அருமையான தருணம் இது. 1000 உறவுகள் அன்பாய் கூடி வாழ்ந்திடும் ஆனந்த காலம் இது. இந்த மகிழ்வென்னும் பொன்னாளிற்கு புது பொலிவேற்ற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. புனிதரும் வானதுதரும் இறை அடியார்களும் இடைவிடாத இறைப்புகழ் பாடும் சொர்க்கத்தில் இரு உள்ளங்கள் இணையும் நாள் நிச்சயிக்கப்படுகின்றது. நல்லதை நினைத்து நன்மை செய்து நலன்களை மட்டும் விரும்பும் மனிதர்கள் வாழும் இந்நில உலக சொர்க்கத்தில் தங்களையும் இணைத்து இறையருள் நாடும் மணமக்கள் மைக்கேல் ஸ்டார்வின், சகிலா இருவருக்காக வேண்டுவோம். திருமணம் என்னும் அருள் சாதனத்தை மகிழ்வோடு பெற்று அதன் பலனை தங்களின் வாழ்நாளில் வெளிப்படுத்த அருள் வேண்டும். இவர்களோடு இணைந்து ஜெபிப்போம். விவேகமுள்ள கணவன் மனைவி கடவுள் அளிக்கும் கொடை என்பதை உணர்ந்து அன்பும் அரணும் கொண்ட இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து பண்பையும் பயனையும் பலநூறு பெற்றிட இறையருள் இவர்கள் மீது சிறப்பாக பொழியப்பட ஆண்டவரின் ஆசி வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை, குறிப்பாக நம்பிக்கைக்கு விரோதமாகவும் பிறர் அன்புக்கு விரோதமாகவும் நாம் செய்த குற்றங்களுக்காக மனவருந்தி ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே. தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உதித்த இறைவன் மகனே நீ. உலகில் பாவம் போக்குபவரே நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா,
இச்சிறப்பு மிகு அருள் அடையாளத்தில் மன வாழ்வு இணைப்பை புனிதப்படுத்தியுள்ளே. கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன்குறித்து காட்டியுள்ளீர். அதனாலும் அடியார்கள் மைக்கேல் ஸ்டார்வின், ஷகீலா ஆகிய இவர்கள் நம்பிக்கையால் பெற்றுக்கொண்டதை வாழ்வில் செயல்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 வரை. ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலால் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசி அளிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசி அளிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீரளிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீரளிப்பார். கனி தரும் கொடி முந்திரிவோர் மனைவி வீட்டினுள் மகிழ்ந்திருப்பாள். கனி தரும் கொடி முந்திரி போல் மனைவி வீட்டினுள் மகிழ்ந்திருப்பாள். ஒலிவ செடிகள் போல உன் மக்கள் பந்தியில் உன்னை சூழ்ந்திருப்பர். ஒலிவ செடிகள் போல உன் மக்கள் பந்தியில் உன்னை சூழ்ந்திருப்பர். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு
ஆசி அளிப்பார். மக்களின் மக்களை காண்பீராக, உங்கள் வாழ்வினில் அமைதி நிலவிடுக. மக்களின் மக்களை காண்பீராக, உங்கள் வாழ்வினில் அமைதி நிலவிடுக. இறைவன் தரும் நல் சமாதானம் உங்களில் என்றும் நிலைத்திடுமே. இறைவன் தரும் நல் சமாதானம் உங்களில் என்றும் நிலைத்திடுவே. உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசி அளிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசி அளிப்பார். இரண்டாம் வாசகம். அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 12 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுள் நமக்கு இவ்வாறு அன்பு செய்தாரெனில் நாமும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்தல் வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 6 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு மணமக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஸ்டார்வின், ஷஹீலா ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் கூடியிருக்கக்கூடிய விசுவாசிகள் முன்னிலையில் தங்களுடைய புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் உறவுகளாய், சொந்த பந்தங்களாய் நாம் எல்லோரும் இங்கே ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை இவர்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை குறித்த ஒரு செய்தியை சிந்தித்து பார்க்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். மணமக்கள் இங்கே தான் இருக்கீங்களா? எஸ், வாழ்க. இங்கே தான் இருக்கீங்களா? ரைட். ஏன்னா கேமராமேன் அப்பப்போ உங்களை போய் இடையில தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ பீடத்தை பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே தொடங்கியது போலவே எந்த காரியமும் செல்வதில்லை. எப்போதும் ஏதாவது ஒரு சிக்கல் வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு கவலை, ஒரு போராட்டம் எந்த செயலிலும் வந்து விடுகிறது. ஆனால் நாம் ஜெபிக்கிற போது ஒரு திருத்துவ புகழ் சொல்லி ஜெபிப்போம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் என்ன? ஒன்று மாப்பிளைக்கு தெரியுதா? புரியுதா? கேட்குதா? சொல்லுங்கள் பார்ப்போம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. பதில் சொல்லுங்கள். மாப்பிள்ளை முடிக்கிறாரு. பொண்ணுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். பொண்ணு தெரியுதா? உனக்கும் தெரியலையா? தொடக்கத்தில் இருந்தது போல் முடிங்க பார்ப்போம். ஏன்னா பரீட்சை எழுதும் போது வழக்கமாக என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு லேசாக ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சுன்னா எழுதி முடிச்சிருவோம். அது மாதிரி தொடக்கத்தில் இருந்தது போல் நீங்கள் 2 பேரும் வேறு உலகத்தில் தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானா? பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் வேறு உலகத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியார் பெயராரே, அது தெரியுமா? சரி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது என்ன சொல்லி முடிப்போம்? தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிப்போம். அதனால் நல்லா ஜெபம் பண்ணிங்க 2 பேரும் சேர்ந்து. சரியா? அன்பார்ந்தவர்களே, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. வாழ்க்கையில் எப்போதுமே எதுவுமே அப்படி தொடங்கியது போல் இருக்கிறதா? இங்கே நிறைய பேர் கல்யாணம் முடித்து உட்காந்துருக்குறீங்க. கல்யாணம் முடித்து 5 வருஷம் 10 வருஷம் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களை எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், அன்னைக்கு கல்யாணம் பண்ணது மாதிரியே அதே மகிழ்ச்சியோட அதே நிறைவோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கைதுக்கும் ஆகும். ஒன்று பின்னாடி 2 பேர் பெரிய 4 5 ஆம்பளை அழைக்க தான் சொல்கிறாங்க, பொம்பளை அழைக்க சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், பின்னாடி இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் கை தூக்கிட்டீங்க, பெண்கள் யாருமே கை தூக்கலை. கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, திருமண வாழ்க்கையிலே 5 ஆண்டுகள் திருமணம் முடித்து 10 ஆண்டுகள் ஆனவர்கள் கூட
அதே இன்பம் இப்போதும் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், திருமண வாழ்க்கையில் மட்டுமல்ல, என்ன வேலை செய்தாலும் என்ன தொழில் தொடங்கினாலும் கூட தொடக்கத்தில் இருந்தது போல இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் பல நேரங்களில் நாம் பார்க்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. அதில் குறிப்பாக திருமண வாழ்க்கையில் இது நிறைய நேரங்களில் ஒரு சவாலான ஒரு பதிலாகத்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த திருமண வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி, நிறைவு, அன்பு, ரசம் குறையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பைபிள் பல இடங்களில் பல்வேறு நிலைகளில் விளக்குகிறது. நான் ரொம்ப விளக்கமாக சொல்லட்டாலும் கூட 2 காரியங்களை செய்தால் நீங்கள் தொடங்கியது போலவே உங்களுடைய வாழ்க்கையின் அன்பு இருக்கும். நீங்கள் தொடங்கியது போலவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ரசம் குறையாமல் இருக்கும். நீங்கள் தொடங்கியது போலவே உங்களுடைய வாழ்க்கையில் இறுதி வரையிலும் நிறைவாக இருக்க முடியும் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். எப்படி என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், கானாவூர் திருமணத்திற்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அன்னை மரியாள் அங்கே இருக்கிறார், சீடர்களும் போயிருக்கிறார்கள். அந்த திருமண வீட்டில் ரசம் தீர்ந்து போகிறது. ரசம் தீர்ந்து போன பிறகு அங்கே இயேசுவிடத்தில் போய் மரியாள் பேசுகிறார். அன்னை மரியாள் போய் ரசம் தீர்ந்துச்சுப்பா, ஏதாவது செய்து கொடுங்க அப்படின்னு கேட்குற போது இயேசு ரசத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறார். அந்த பந்தி மேற்பார்வையாளன், அந்த வீட்டில் பரிமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பந்தி மேற்பார்வையாளன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இவ்வளவு நாளும் இந்த ரசத்தை நீங்கள் எங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ இவ்வளவு நாளும் இந்த மகிழ்ச்சி எங்கே போயிருந்தது? இவ்வளவு நாளும் ரசம் என்பது மகிழ்ச்சின்னு வச்சுக்கோமே, இவ்வளவு நாளும் இந்த மகிழ்ச்சி எங்கே போயிருந்தது? திருமண வாழ்க்கையில் எங்கே போயிட்டு 5 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா கல்யாணம் முடித்து வாழுகிறவர்களுக்கு ரசம் குறைந்து போவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு மனம் முடிக்கிற பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஸ்டார்வின் அப்படியே கடையிலே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கப்படாது. என்ன அப்படி தானே? ஒரு பிஸ்னஸ் மேன் எப்போதும் கடையில் உட்காந்துக்கிட்டு தொழில் பண்ணுறது மாதிரியே நினச்சிக்கிட்டு ரைட்டு வரட்டும் பார்த்துக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு குறையாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத, அல்லது மகிழ்ச்சி குறையாமல் இருக்கணும், ரசம் குறையாமல் இருக்கணும்னு சொன்னால் 2 காரியங்கள் செய்யுங்கள். ஒன்று, ஆண்டவருடைய வாக்கு இன்றைக்கு 2வது வாசகத்தில் உங்களுக்கு சொல்லியது என்னவென்று சொன்னால், அன்பில் நிலைத்திருங்கள். சாமி ஏதோ பெருசாக சொல்ல போறீங்கன்னு நினச்சா பழைய கதையத்தான சாமி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வாழ்க்கையே எதில் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் அன்பில் தான் ஆரம்பிக்குது. இயேசு உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன் அப்படி சொல்லுவார். கட்டளை என்ன? நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் அப்படி சொல்லுவார். கட்டளையெல்லாம் பழசு தான், வாழ்க்கையெல்லாம் ஏற்கனவே வாழ்ந்தது தான். ஆனால் அன்பில் நிலைத்திருங்கள் என்கிற ஒரு அழைப்பினை ஆண்டவர் தருகிறார். நீ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இது சொல்லப்படுகிறது? ஏன் அன்பில் நிலைச்சிருக்கணும்னு சொல்கிறாரு? நம்ம ஒரு ஆள் மேலே கோவப்படுறோம்னு வச்சுக்கோமே, சண்டை போடுறோம்னு வச்சுக்கோமே, கணவன் மனைவியாக வாழ்கிற அந்த வீட்டில் கூட சில நேரங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன செய்வோம்? வேணா அவள் வந்து பேசட்டும், வேணா அவன் வந்து பேசட்டும், வேணா அவங்க வந்து சத்தம் கொடுக்கட்டும், அவங்க பேசின பிறகு நம்ம பேசுவோம். நம்ம என்ன குறைஞ்சவங்களா? நம்ம என்ன வகையில் குறைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மனுஷனுக்கு வந்துடுறதுனாலேயே நம்ம என்ன சொல்கிறோம், அப்படியே அந்த பகையில் அந்த அன்பற்ற ஒரு சூழ்நிலையில் அப்படி ரொம்ப நாளாக நீடிச்சுக்கிட்டு இருப்போம். சில வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்கு இடையில் பேசாத நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் ரொம்ப நாட்களாக இருக்கலாம். இன்னும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பேசாத நாட்கள் எப்படி அப்படின்னு சொன்னால் 1 மாதமாக பேசலை, 2 மாதமாக பேசலை, 6 மாதமாக உறவே இல்லை, 1 வருஷமாக 10 வருஷமாக அண்ணன் தம்பிகளாக பிறந்த குடும்பத்தில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். ரொம்ப நாளாக நீடிக்கும். நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், ஆண்டவருடைய வாக்கு நமக்கு என்ன சொல்லுது? எப்போ உன்னால் பகையில் இவ்வளோ நாள் நீடிக்க முடியுது, வெறுப்பில் இவ்வளோ நாள் நீடிக்க முடியுது, பொறாமையில் இவ்வளோ நாள் நீடிக்க முடியுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அன்பில் நிலைத்திருங்கள். பொறாமையில் நிலைத்திருப்பது எளிது, பகையில் நிலைத்திருப்பது எளிது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பில் நிலைத்திருங்கள். அப்போ அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் நீங்கள் ரொம்ப நேரம் நீடிப்பதில்லை, விட்டு கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், மறந்துடணும், சில காரியங்களை உடனடியாக மறக்கணும். அதுதான் ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது, அன்பில் நிலைத்திருங்கள். நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ரசம் குறைந்து போகாமல் மகிழ்வாக நிறைவாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன?
ஸ்டார்வின் சொல்லுங்கள், சகிலா சொல்லுங்கள், என்ன செய்யணும்? இப்போ தானே சொன்னேன், என்ன செய்யணுமா? அன்பில் நிலைத்திருங்கள். நீங்கள் 2 பேரும் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? அன்பில் நிலைத்திருக்கணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, என் கணவர் என் மனைவி அப்படிங்கிற அந்த விட்டு கொடுக்காத ஒரு தன்மையில் நீங்கள் நிலைத்திருக்கணும், அன்பில் நிலைத்திருக்கணும். அப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போதுமே நிறைவேற்றவர்களாக இருப்பீர்கள். மகிழ்ச்சி உங்களுக்கு குறையாது என்பது இறைவாக்கு கற்றுத்தருகிற முதல் பாடம். இரண்டாவது ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் எப்போதும் ஆண்டவரோடு இருங்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் செல்ஃபோன் இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா? இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப அரிதிலும் அரிதாக மாறிவிட்ட ஒரு நிலையாக மாறிவிட்டது. செல்ஃபோன் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. தூங்க போனாலும் பக்கத்தில் வச்சுருக்கிறோம், வேலைக்கு போனாலும் பக்கத்தில் வச்சுருக்கிறோம், சாப்பிட்டாலும் பக்கத்தில் வச்சுருக்கோம், பல் விளக்குனா கூட பேசிக்கிட்டே தான் பல் விளக்குற நிலைமைக்கு மாறி போச்சு. அதனால் சில பொருட்களோடு நாம் இருக்கிறோம், சில மனிதர்களோடு இருக்கிறோம், சில இடங்களில் நான் ரொம்ப அட்டாச் ஆகி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு திருமணம் முடித்துக் கொள்கிற அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற அறிவுரை என்னவென்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரோடு இருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறையாது. நீ பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு இருக்கிற வரையிலும் அவர்களுக்கு பாவம் இல்லை, அவர்களுக்கு துன்பம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. எப்போது ஏவாள் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகி போனாலோ அப்போதே 3வது ஒரு மனுஷன் உள்ள நுழைஞ்சிட்டான். பாம்பு, சாத்தான் என்கிற ஒரு சூழ்நிலை உள்ளே வந்து விட்டது. அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு நபர் நுழைகிறார். வாழ்க்கையில் அவர்கள் வேறு விதமாக முடிவெடுக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் குறை சொல்கிறார்கள். அவ்வளவு நேரமும் ஆதாம் சொன்னான், இவளே என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையும் சொன்னான். ஆனால் எப்போ பாம்பு வந்து உள்ள நுழைஞ்சதோ, ஆண்டவரே நீர் கொடுத்த பொம்பளை தான், நீர் கொடுத்த பெண் தான் எனக்கு இவ்வளவு கேடுக்கு காரணம் அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ என்ன நடக்கிறது? இறைவனை விட்டு விலகுகிற அந்த இடத்துல உங்களுக்குள்ளாக பிரிவு வந்து விடுகிறது. நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரோடு நடப்பீர்கள். ஆதாமும் ஏவாளும் இன்பவனத்தில் ஆண்டவரோடு நடந்தார்கள் என்று விவிலியம் சொல்கிறார். ஆனால் பல நேரங்களிலே நாம் ஆண்டவரை விட்டு விலகுகிற போது தீமைகள் வரும், பகை வரலாம், வெறுப்பு வரலாம், யாராவது இன்னொருவர் ஏதாவது ஒரு கதை சொன்னால் அதுதான் உண்மையாக இருக்குமோ என்று எண்ணத் தோன்றலாம். ஆகவே அன்பு பிள்ளைகள், ஸ்டார்வின், ஷகிலா, நீங்கள் எப்போதும் ஆண்டவரோடு இருக்கணும். என்ன காரியம் செய்தாலும் நீங்கள் ஜெபித்து முடிவெடுக்க வேண்டும். கோயிலுக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், வீட்டில் ஜெபமாலை சொல்லணும், ஆண்டவரை தேடணும், பைபிள் வாசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்காமல் நாங்கள் தூங்க போகிறதில்ல, ஆண்டவருடைய ஆலயத்தில் வழிபாடுகளில் கலந்து கொள்ளாமல் வேறு எந்த காரியத்தையும் செய்வதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய என்ன வேலையாக இருக்கலாம், பயணமாக இருக்கலாம், முயற்சியாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எல்லாமே வளர்ச்சி பெற்று போய் கொண்டிருக்கும். ஆகவே ஆண்டவரோடு இருக்கிற போது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எந்த துன்பமும் எந்த கவலையும் இல்லை. சீடர்கள் இயேசுவோடு இருக்கிற வரையிலும் கவலையே கிடையாது. அவங்க புதுமை செய்யணுமா, ஏதாவது பேசணுமா, அற்புதம் செய்யணுமா, எதை பற்றியும் கவலையே இல்லை. ஏன்னா இயேசு பார்த்து கொண்டார். படகுல போவாங்க, ஆனாலும் கவலை இல்லை. காற்றடிக்கும், அலை வரும், புயல் வரும், அவர்கள் கவலைப்பட்டாமல் இருந்தார்கள். ஏனென்றால் ஆண்டவரோடு இருந்தார்கள். ஆகவே மனம் முடித்துக் கொள்கிற இந்த அன்பு பிள்ளைகள், திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு பெற்றோர், பெரியவர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நினைச்சு பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி, அன்பு, ரசம் குறையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்கள் செய்யுங்கள். ஒன்று, அன்பில் நிலைத்திருங்கள் என்று, 2வது ஆண்டவரோடு இருங்கள். அதுதான் இறைவன் இன்றைக்கு சொல்லுகிற செய்தி. சிந்தித்து பார்ப்போம். ஆமென். அன்புக்குரியவர்களே, திருமண அருட்சாதனத்தை நிறைவேற்றுவது பொண்ணு மாப்பிள்ளையும். 7 அருட்சாதனங்களில் ஒரே ஒரு திரு அருட்சாதனம் தான் பொது நிலையராக நீங்கள் நிறைவேற்றுவது. மற்றெல்லாம் குருக்களோ ஆயரோ நிறைவேற்றுவாங்க. அதனால் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் அவங்க மேலே நிற்பீங்க, நீங்கள் மேலே நில்லுங்க. மாப்பிள்ளை இப்படி மாப்பிள்ளை ஒரு ஸ்டெப் மேலே
ஃபோட்டோகிராஃபர் இப்படி வந்துக்கிறீங்களா? உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா தம்பி? இது ஈஸியாக இருக்கும்ல? ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்கீங்களா? உங்கள் பிரியமான அன்புமிக்க மணமக்களே, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை புனித ஞானஸ்நானத்தால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திரு அருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் ஈந்து நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்றும் பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபை முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். மைக்கேல் ஸ்டார்வின், ஷகிலா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? வந்திருக்கிறோம். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? தயாராக இருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்களும் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? வளர்ப்போம். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஷகிலா, என்னும் மைக்கேல் ஸ்டார்வின் என்னும் நான் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். மைக்கேல் ஸ்டார்வின் என்னும் நான் ஷகிலா என்னும் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உன்னை பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஷகிலா என்னும் நான் மைக்கேல் ஸ்டார்வின் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். ஆண்டவரே, மடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒரு கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
சகிலா, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமங்கல்யத்தை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் அணிந்து கொள். மைக்கேல் ஸ்டார்வின் என் அன்பிற்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். விசுவாசிகளின் மன்றாட்டு. தயவு கூர்ந்து எழுந்து நிற்போம். தம்பி, அப்புறம் எடுத்துலாம் போட்டோவில்லா. அன்பார்ந்தவர்களே, இப்புதிய குடும்பத்தின் அன்பு எப்போதும் தொடர்ந்து வளர வேண்டுமென இவர்களுக்காக மன்றாடுவோம். அத்துடன் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். இப்போது திருமணத்தில் ஒன்றிணைந்த இப்புதிய மணமகனும் மணமகளும் தங்கள் இல்லற வாழ்வில் சமாதானமும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ்ந்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கானாவூர் திருமணத்தில் மணமக்களுக்கு ஆசியளித்தது போல இம்மணமக்களும் ஆசியளித்து உம் அன்புக்கு அடையாளமாக மக்களை பெற்று அவர்கள் என்றும் மகிழ்ந்திருக்க செய்ய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இம்மணமக்கள் தங்களது பிரமாணிக்கத்தில் உண்மையாய் வாழ்ந்து ஒருவரை ஒருவர் புரிந்து ஏற்று அன்பு செய்து பயணிக்க வரமருள வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்புதிய மணமக்கள் ஸ்டார்வின், சகிலா இருவரும் அமைக்கும் இல்லமும் மற்ற கிறிஸ்தவ குடும்பங்கள் அனைத்துமே தம் திருமண அருளில் என்றும் நிலைத்து நிற்கவும் உம் திருப்பெயருக்கு ஏற்ற சாட்சிகளாய் திகழவும் வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கிருக்கும் அனைவரும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் குடும்பங்களும் தங்களின் திருமண அருளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, மக்களாய் இவ்விருவருக்கும் உண்மையான ஆழமான அன்பை நீர் வழங்குவதால்
அவர்கள் நிறைந்த ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என மன்றாடுகிறோம். நீர் நினைத்த இருவரையும் ஒன்றும் பிரிக்காது இருப்பதாக. நீர் ஆசீர்வதிக்கும் இவர்களை எத்தீங்கும் தீண்டாது இருப்பதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உம் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உம் அருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை தனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ்பணிகின்றேன். தந்தேன் 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 இறையே இறைவா. தருவாய் 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 உம் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உம் அருளை நிறைவாய். பலியாக சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன இங்கே இருந்துட்டு நிலாவிலே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நீங்கள் பக்கத்து போய் தான் எடுக்கணுமா? சாரி, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. பங்குசாமி சொன்னாங்களே பிரசங்கத்தில். ஆண்டவரே, நாங்கள் பேரின்பத்துடன் உமக்கு கொடுக்கும் இக்காணிக்கை கனிவுடன் ஏற்றருளும். அருள் அடையாளத்தின் உடன்படிக்கை இணைக்க பெற்ற இவர்களை தந்தைக்குரிய பரிவிரக்கத்துடன் பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு எனும் மறைநிகழ் வழியாக மீட்கப்பெற்ற மக்கள் அதே கிறிஸ்து வழியாக இறை இயல்பில் பங்கு கொள்ளவும் அவருடன் விண்ணக ஆட்சிக்கு உரிமை பெறவும் நீர் அவர்களோடு புதியதோர் உடன்படிக்கை செய்து கொண்டே, மேலும் அவர் பரிவுடன் தந்த அருட்பெருட்கை கணவன் மனைவி இவர்களின் திருமண உறவில் விளங்கச் செய்தே. இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உமது அன்பின் சொல்லற்கரிய திட்டத்தையும் நாங்கள் நினைவு கூற செய்தருடனே. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மூன்றாம் நற்கருணை மன்றாட்டு. முழங்கள் இருக்குங்களா? இல்லை, ஃப்ரீயாக இருங்க. ரிலாக்ஸ்ட், பி ரிலாக்ஸ்ட். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நான் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரனை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நிறுவனம் கண்ணிய திருவுளமானி இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொண்டப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை அன்பில் நிலைத்திருக்கவும், இறை வார்த்தை மூலமாக இறைவனோடு தங்கியிருக்கவும் வேண்டும். மகிழ்ச்சி என்றும் இருக்கும் என்ற தந்தை அவர்கள் கூறி நாம் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அதற்கு இயேசு எவ்விதமாக தன்னையே பிட்டு கொடுத்து நமக்கு மகிழ்ச்சி கொடுத்தாரோ, வாழ்வு கொடுத்தாரோ, அதுபோல் நாம் அனைவரும், குறிப்பாக புதுமண தம்பதியர் தங்களுடைய சுயநலத்தை உடைக்க வேண்டும், தற்பெருமையை பொசுக்க வேண்டும். மனைவி கணவன் என்ற எண்ணத்தை கொண்டு அவர்களுக்காக வாழ வேண்டும்.
இயேசு நமக்காக வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார், நம்மோடு வாழ்கின்றார். ஆகவே அவர் இருக்கின்ற பொழுது யாரும் அந்த மகிழ்ச்சி எடுக்க முடியாது என்று உணர்கின்ற நாம் என்றும் அவர் நிலைத்திருக்க நம்முடைய சுயநலத்தை குறைக்க நாம் எல்லா முயற்சியும் எடுப்பதற்கான ஆற்றலையும் அருளையும் இறைவன் தர வேண்டும் என்று இயேசுவே நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து இரும் கரம் விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ரெண்டு பேரும் முன்னாடி வரீங்களா? முன்னாடி வந்து முழங்கால் போடு. மேலே வாங்க, மேலே மேலே. ப்ளீஸ் கம் டு த சாங்சுவரி. கைண்ட்லி நீல் டவுன். முன்னாடி வாங்க ராஜா, முன்னாடி வாங்க. முழங்கால். பயமாக இருக்கு. இப்பிடத்தின் முன் திருமணம் புரிந்துள்ள மணமக்கள் கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு ஒருவர் மற்றவரோடு கொள்ளும் அன்பினால் இணைக்கப்பெற வேண்டுமென ஆண்டவரை நம் அனைவரும் அரை நிமிடம் கண்களை மூடி மன்றாடுவோம். தொடர்ந்து ஜெபிப்போம். தூயவரான தந்தையே, நீர் உமது சாயலாக மனிதரை ஆண் பெண் என படைத்து இவ்வாறு கணவனும் மனைவியும் உடலிலும் உள்ளத்திலும் ஒன்றிணைந்து இவ்வுலகில் தங்கள் பணியை நிறைவேற்றச் செய்தீர். இறைவா, உமது அன்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவும் மக்களோடு நீ செய்தருடைய உடன்படிக்கை நினைவூட்டவும் மணமக்கள் ஒருவர் மற்றொரு மீது கொண்டுள்ள அன்பை ஒரு அடையாளமாக தந்தருளினீர். இதுவே அருள் அடையாளமாக நிறைவு பெற்றதால் உம்முடைய நம்பிக்கையாரின் திருமண இணைப்பில் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள மன உறவாகிய மறைப்பொருள் விளங்கச் செய்தீர். ஸ்டார்வின், ஷகிலா எனும் அடியார்கள் இவர் மீது இறங்கியறலும். உமது வல்லமையால் இவர்களை பாதுகாத்தரலும். நீர் அருள் கூர்ந்து இவர் மீது உமது வலக்கையை நீட்டி இவர் உள்ளங்களில் தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தருள வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இவ்வருள் அடையாளம் ஏற்படுத்திய உறவினால் இவர்கள் உமது அன்பின் கொடைகளை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வார்களாக. மேலும் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உமது உடன் இருப்பின் சின்னமாக விளங்கி ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் உடையவர்களாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர் இருவரும் ஒன்றாய் உருவாக்கும் குடும்பத்தை தம் உழைப்பால் பேணி காப்பார்களாக. தம் பிள்ளைகளை நற்செய்தி நெறியில் பயிற்றுவித்து உமது விண்ணக குடும்பத்தில் இணைக்க அவர்களை தயாரிப்பார்களாக. உமடியார் ஷகிலா மீது உமது ஆசையை நிறைவாக பொழிந்தரலும். அதனால் இவர் மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை நிறைவேற்றி தூய அன்பினால் குடும்பத்தை பேணி இனிய பண்பினால் அதை அணி செய்வாராக. உமடியார் மைக்கேல் ஸ்டார்வின் மீதும் உமது விண்ணக ஆசையை நிறைவாக பொழிந்தரலும். இதனால் இவர் நம்பிக்கையுள்ள கணவராகவும் முன்மதியுள்ள தந்தையாகவும் தம் கடமைகளை நிறைவேற்றுவாராக. தூயவரான தந்தையே, உம் திருமுன் மனவாழ்வில் இணைக்கப்பட்ட இவர்கள் திரு பந்தியில் அமர விரும்புகின்றார்கள். ஒரு நாள் இவர்கள் விண்ணக விருந்திலும் மகிழ்ச்சியுடன் பங்கு கொள்ளச் செய்திரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கைண்ட்லி ஸ்டாண்ட். ஆண்டவருடைய அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். திரும்பி சொல்லலாம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் கொள்ளும் திரு உடலும் திருத்தமும் எங்களை நீதித்தீர்ப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் பரிவர்க்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவே, அன்பார்ந்தவர்களே, இத்திருவிருந்தில் தங்களையே முழுமையாக தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் அமைதியாக அமர்ந்து ஜெபிக்க வேண்டுகிறேன். உறவாடும் நேரம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மல்லாவன் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் உன்னல் உளவாடினே. எழில் கொண்ட மன்னா உன் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம். உனக்காக நான்
உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். ஒரே ஒரு நிமிடம் நம் அனைவரும் கண்களை மூடி இறைவன் செய்த வியத்தகு செயல்களுக்காக, கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, விசுவாசத்தில் நடப்பதற்கு அவர் கொடுத்த ஆவியின் வரங்களுக்காக நன்றி கூறுவோம். சிறப்பாக இந்த மணமக்களுடைய பெற்றோர்களுக்காகவும் உடன்பிறப்புகளுக்காகவும் இந்த மணமக்களுக்காகவும் ஆண்டவரை போற்றுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். திருமண அருள் அடையாளத்தால் ஒன்று இணைக்கப்பட்டுள்ள இவர்கள் உம்மிடம் என்றும் பற்றுதல் கொண்டிருக்கவும், உமது திருப்பெயரை மனித முன்பாக எடுத்துரைக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவன் உங்களுக்கு தம் மகிழ்ச்சியை வழங்கி உங்கள் பிள்ளைகள் வழியாக ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் ஒரே திருமகன் உங்களுக்கு வாழ்விலும் தாழ்விலும் இரக்கமுடன் துணை நிற்பாராக. ஆமென். இறைவனின் தூய ஆவியார் தம் அன்பை உங்கள் இதயங்களில் என்றும் பொழிவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அருள் அன்பிலும் பிரமாணிக்கத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா.